Hallelujah. Sotram, 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 sotram. ஆவே நாளுக்கான நன்றி அப்பா சூத்திரம் அப்பா அன்றுவரே தாவில் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆவி ஆத்மா பாவங்கள் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா எங்கள் சுயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒரு விஷயம் கூட ஆண்டவர் எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உங்களுடைய பலத்தை நாங்கள் சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா படத்துல ஆண்டவரை இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரை எல்லா குற்றங்கள் பாவங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா எங்களை தகுதிப்படுத்தினாப்பா சோத்ரம் உற்சாகத்தின் ஆவியினால நிரப்புங்கப்பா உற்சாகத்தின் ஆவி எல்லா சோர்வுகள் நீக்கி போடுங்கப்பா எல்லா ஆஸ்திகள் சோர்வு எல்லா கருத்தைகள் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க ஆயுதப்படுத்துங்கப்பா அப்பா நல்ல பிதாவே நாளுக்கான நன்றி அப்பா மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி அப்பா அன்றுவரே லட்சபத்துக்கு விரோதமாக ஆராய்ச்சி எழும்பி அந்த காலத்தின் கிரைகள் மாநில சிலைகள் பொல்லாதாவின் கிரைகள் மாம்சமான எல்லா விதமான மாம்சத்தின் கிரைகள் ஆமை சூடுகள் பொல்லாதாவின் கிரைகள் ஆமை பிசாசின் ஆவிகள் ஊசிகளின் ஆவிகள் சர்ப்பத்தின் ஆவிகள் மந்திர தந்திர செய்தின் ஆவிகள் இருளின் ஆவிகள் எல்லா விதமான ஆமை சிவத்தின் கடைசிகள் பொல்லாத ஆவி கிரைகள் ஆமை அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் வல்லமையுள்ள நாமத்தினால் நாங்கள் நிர்மலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆவியானதாமே 6 முதல் முடிவு வரைக்கும் நீங்க நடக்கும்படி ஜெபிக்கிறோம் யாரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். நினைவு கூர்ந்த தெய்வமே நன்றி மதி தருபவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா உமக்கு நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நோவாவை நினைவு கூர்ந்ததா அன்று நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே தண்ணீர் வற்றியதையா விடுதலையும் வந்ததையா தண்ணீர் வற்றியதையா விடுதலையும் வந்ததையா நினைவு கூறும் தெய்வமே நன்றி நிம்மதி தருபவரே நன்றி நினைவு கூறும்
நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியமையா. எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியமையா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. அன்று அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாலே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீ நன்றி ஐயா. எங்கள் மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றுகிறீ நன்றி ஐயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. கொர்நேலியு தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது. குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. அவன் குடும்பத்தையும் நண்பர்களையும் ரட்சித்து அபிஷேகித்தீரே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. எக்காலம் மோதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றீர்.
எதிரிகளின் கையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறேன். எதிரிகளின் கையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறேன். நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஓ நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. Hallelujah. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Amen, amen. துதிக்கிறோம் தேவமே, கர்த்தாவே உமக்கு தருகிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கர்த்தாவே பாதுகாத்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்துகிறவரே, எங்கள் தேவைகள் எல்லாம் வருகிறே நன்றி அப்பா. ஒரு குறைவில்லாமல் காத்து கொண்டு வருகிறேன் நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஜீவனை கண்டவரை பாதுகாத்து ஜீவனை கொடுத்து ஆண்டவரை வழிநடத்தி வருகிறீங்களே நன்றி அப்பா. ஜீவனோடு சுகத்தோடு இருப்பது உங்களுடைய சுத்த கிருபை அப்பா. இந்த கிருபைகளுக்காக தேவாதி தேவா நன்றி அப்பா. உங்களுடைய கிருபை இரக்கத்திற்காக நன்றி அப்பா. எங்களை நினைவு கூறுகிறே அப்பா. உங்களுடைய ஆண்டவரே வழிகளை காண்பிக்கிறே நன்றி அப்பா. எங்களை ஆண்டவரே உங்களுடைய மாற்றினீரே நன்றி அப்பா. பிரசத்தினாலே மாற்றினீரே நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அந்த நடக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கலங்காது தெரியாது, நான் உன் தேவனுடைய பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன். வலதுவத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென் அப்பா, சகாயம் செய்கிறவரே, நீதி வலதுவத்தினால் எங்களை தாங்குகிறவரே உடைய கரம் எங்களை தாக்குறபடியால உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய வல்லமையுள்ள கரத்துக்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். கரத்தின் ஆண்டவரே நிழலால் திறந்து நிழலால் கூடி மறைக்கிறவரே நன்றி அப்பா. Thank you Jesus. ஆண்டவரே கர்த்த நீதிமானை தாங்கிறார் பார்க்கிறவே உம்மால் உயர்ந்த முடியும் மாற்றிருக்கிறவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. கண்டடைவான் கண்டடையபடி நன்றி அப்பா. அபிஷேகத்தினால எங்களை நிரப்புகிறவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. எல்லா பலவீனங்களும் நீங்க தடைகள் உடைங்க. எல்லா உலகத்தினுடைய தடைகள் காணப்படும் எல்லா திருமணமாக்கி கொடும் ஆவியினால பரிசுத்தாக கண்டறிங்கப்பா. எல்லாம் சுத்தரிக்கப்பட்டு எல்லாம் எரிந்து விழட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா தேவனுடைய கிரியை மாத்திரமே எங்களுக்குள் காணப்பட மாத்திரம் காணப்பட கிருபை செய்க. ஹalleluya. நான் பரிசுத்தர் ஆவியானவரே எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஹalleluya ஹalleluya. உம்முடைய குணாதிசயம் உம்முடைய கர்த்தாவே நீர் விரும்புகிற காரியம் உங்களுக்குள்ள காணப்பட ஹalleluya. வேண்டாத அனைத்தையும்
வேண்டாம் எல்லா தலைகள் ஓ சுத்தரிங்கப்பா. ஆமென் 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 ஆமென். ஓ ஹalleluya. ஆமென் ஆமென். எல்லா தலைகள் சுத்தரிக்கப்படட்டும். ஆமென். இரவு நேரத்துல தூங்குற நேரத்துல அமைதியா இருந்த நேரத்துல விதைத்த கலைகள் ஆமென் பொல்லாதவன் வந்து ஓ விதைகளை ஓ ஆமென் அப்பா கலைகளை விதைத்தான் என்று மத்திய பார்க்கிறோம். அந்த கலைகள் எல்லாம் எரிக்கப்படட்டும், பிடுங்கப்படட்டும், சுத்தரிக்கப்படட்டும் அப்பா. அடுத்த நல்ல கரத்தினால பிடிங்கிருக்கோம் தலைகள் எல்லா தலைகள் பிடிங்க. எல்லா மாசத்தின் தலைகள் போகுங்கள் வைராக்கியத்தில் பிடுங்க. எல்லாம் பயங்கள் பிடுங்கி எடுங்க. அபிசுவாசத்தில் பிடுங்கி எறிங்க. எல்லா தலைகள் பிடுங்கி எறிபடுங்க. செவ்வைப்படுத்துங்க. ஆமென் ஆமென். க்ளோரி க்ளோரி க்ளோரி. மகிமை மூடட்டும். ஆண்டவரே நிலத்தின் மேல மகிமை இறங்கட்டும். இந்த மகிமை இறங்கட்டும். கஷ்டத்தை இறங்கட்டும். பிரசனை தான் இதை நடத்துகிறது. இந்த பிரசனை தான் எங்களை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. உங்க பிரசனை தான்ப்பா எங்களை ஆண்டவருக்கு நல் வழி நடத்துகிறது அப்பா. ஓ நீதியின் பாதை நடத்துகிறது. ஓ உங்களுடைய வல்லக்கரம். தேங்க்யூ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் 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 ஆமென். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். துதிங்க துதிங்க. ஆமென் ஆமென் ஆமென். விடாம துதிங்க. ஆமென். துதிப்போம் ஆமென். சோறு விட கொடுக்க வேண்டாம். ஆமென் ஆமென். Yes, 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 yes. Amen, amen. கொஞ்ச நேரம் ஹalleluya, உற்சாகத்துடன் துதிப்போம். Yes, hallelujah. அவர் நாமத்தை போற்றுவோம். Yes, அவர் நாமத்தை உயர்த்துவோம். Yes, உயர்த்த பலன் உண்டானது. தேவனை உயர்த்த உயர்த்த நீங்க துதிக்க உங்க சரீரத்துல ஆத்மால பலன் இறங்குது. ஹalleluya. தேவனுடைய வல்லமை இறங்குது. Yes. அவரோட மகிமை அவரோட பிரசன்னம் இறங்குது. ஹalleluya. நம்பிக்கை பெருகுது. ஹalleluya. அநேக ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகிறது. அவருடைய இரக்கம் பெருகுது. அவருடைய அன்பு பெருகுது. துதிக்க அவருடைய அன்பு அவர் அரவணைப்பு பெருகுது. ஹalleluya. Yes, glory, glory Jesus. தேவ அன்பு ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரோமர் 5:5 படி ஓ தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. ஆமென் 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 ஆமென். ஓ ஹalleluya. துதிக்கவே ஜனத்தை துதிக்கவே ஏற்படுத்தினேன். ஹalleluya ஹalleluya. அப்பா உணர்வுள்ள ஆண்டவரே இருதயத்தை கொடுங்கப்பா. ஹalleluya ஹalleluya. பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கி ரட்சியும் பார்க்க மாட்டவரே. எல்லா மறைவான குற்றம் உணர்வடைய செய்யுங்க. பிரியமான ஆண்டவரே பிள்ளைகளாக உணர்வடைய செய்யுங்க. உணர்வு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் உணர்வு வரட்டும். உணர்வில்லாத வாழ்க்கை மாறட்டும். ஆமென் ஆமென். கோதுமையோ உங்களுடைய களஞ்சத்துல சேர்த்து வைக்கிறீங்க அப்பா. ஓ பதரையோ அவையாத அக்னியில சுத்தரிக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென் அப்பா. நம்ம பதறாயிராதபடிக்கு கோதுமை மணியாய் மாற்றுங்க அப்பா. கோதுமை மணியாக களஞ்சத்துல சேர்க்கிற கோதுமை மணியாய் மாற்றுங்க. ஆமென் ஆமென். மாற்றுங்க. ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஏதாவிலும் ஆண்டவரே ஏதாவது குறைவுகள் அப்பா காணப்படுமா ஒருவித்து ஓ உணர்ச்சி இருந்தப்பா. எந்த விஷயத்தை நாங்கள் ஆண்டவர் பலவீனமா இருக்கிறோமோ அந்த விஷயத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, கட்சி கொடுங்கப்பா. ஓ அந்த விஷயத்துல நாங்க ஜெயம் கொள்ளணும். அந்த விஷயத்த நாங்க பலப்படுத்தோம்ப்பா. ஓ ஹல்லேலூயா. முன்படி குணப்பட்ட பின்பு உன் சகோதரத்தின் ஆண்டவரே சிறப்படுத்து என்ற பார்க்கவே பேதுருக்கு சொன்னீரப்பா. ஓ எங்களிடத்துல சொன்னீரப்பா. ஓ நம்ம பலப்பட திரும்ப செய்யுங்க. எந்த சோதனை நாங்கள் விழுந்தோமோ அந்த சோதனை பலப்பட்டப்பா. ஓ பிறருக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஓ கற்றுக் கொடுக்கணும்ப்பா. எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், சொல்லி தரணும். ஹல்லேலூயா. பலப்படுத்தணும். ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. Glory to Jesus.
செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த நேரத்துக்கு போவோம். பரிசுத்த ஆவியானவரை நடத்தும்படி ஒப்புக் கொடுப்போம். ஆமென். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18, 19 வசனம். Matthew 12, 18, 19. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணி ஜாதியருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், மக்களிடம் புறப்படவும் மாட்டார். அவர் கேட்பதும் இல்லை. Behold my servant whom I have chosen, my beloved, in whom my soul is well pleased. I will put my spirit upon him, and he shall shew judgment to the Gentiles. He shall not strive nor cry, neither shall any man hear his voice in the streets. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். ஹல்லேலூயா. இது பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசினால உரைக்கப்பட்டது. என்ன நடந்துச்சுன்னா நிறைவேறுச்சான். ஹல்லேலூயா. நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. ஏசாயா 42 பாத்தீங்கன்னா ஏசாயா இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பண்ணுவாரு, தீர்க்கதரிசனம் சொல்லுவாரு. ஹல்லேலூயா. இதே வார்த்தை என்ன பண்ணுவாரு அங்க 42 பாத்தீங்கன்னா நீங்க 1-4 அப்புறம் 5-9 இப்படியே பாத்தீங்கன்னா அந்த அதிகாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு. ஹல்லேலூயா. அதேதான் இங்க என்ன பண்ணாரு, ஏசப்பா தான் பண்ணாரு. இந்த இடத்துல சீஷர்களுக்கும் தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களுக்கு முன்பதாக அவர் என்ன பண்றாரு, இதே வார்த்தை என்ன பண்றாரு, அவரு அறிவிக்கிறாரு. ஏன்னா அந்த வார்த்தை அது நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அது யாருடைய வார்த்தை அப்படின்னு பார்த்து யாரு மூலியமா அந்த வார்த்தை, பிதாவாகிய தேவன் மூலியமா வந்த வார்த்தை. தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட வந்துச்சு, அது தீர்க்கதரிசி ஆகிய ஏசாயா கிட்ட வந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த வார்த்தை கிரியை செய்து பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக கிரியை செய்யும். ஹல்லேலூயா. அது ஒருபோதும் அது மண்ணிலே போயிடாது. ஹல்லேலூயா. வீணாய் போற வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை வீணாய் போகாது. ஹல்லேலூயா. தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. அது நிச்சயமா நிறைவேறும். ஓகே. இப்போ அந்த வார்த்தைகள்லாம் என்னது, பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, அவரு நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நினைச்ச காரியம் தான் என்ன பண்றாரு, அவரு அறிவிக்கிறார். யாருக்கிட்ட அறிவிக்கிறாரு, ஏசாயா கிட்ட அறிவிக்கிறாரு. தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரு அறிவிக்கிறாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த நினைவு என்னது, ஆமென், அது நிறைவேறுகிறது. அந்த நினைவு நிறைவேறுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறிச்ச நினைவு நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. அது நீங்க 42:9 நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா 42:9. Amen. Behold, the former things are come to pass, and new things do I declare. Before they spring forth, I tell you of them. 42:9 படிச்சீங்க. Isaiah 42:9. Amen. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறவாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன்.
அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு என்ன பண்றேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹalleluya. என்ன தோன்றாததுக்கு முன்னேன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு அது முன்பதாக அவர் அவர் நினைத்த காரியம் என்ன பண்றது, தோன்றாததுக்கு முன்னே அது நடக்கவே இல்லை, ஒரு விஷயம் சம்பவிக்கவே இல்லை. அது என்ன பண்றாரு, அறிவிக்கிறாரு. ஹalleluya. அப்போ தேவன் நினைக்கிற காரியத்தை, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு நினைத்த காரியத்தை என்ன பண்றாரு, சொல்றாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து நம்மளை குறித்து என்ன பண்றாரு, நினைக்கிறாரு. ஹalleluya. அதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? தேவன் என்னை குறிச்சு நினைக்கிற காரியம் நீங்க என்னைக்காச்சும் கேட்டீங்களா, ஆண்டவரே என்னை குறிச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? யாராச்சும் இப்படி கேட்டிருக்கீங்களா? ஹalleluya. ஒருவேளை அப்படி கேட்கல நீங்க நினைங்க. ஹalleluya. கேளுங்க. ஆண்டவர் என்ன குறிச்சான நினைவுகள் என்னப்பா இருக்கு? ஹalleluya. இப்ப பிதா என்ன நினைக்கிறாரோ என்ன பண்றாரு, இயேசு குறிச்சு நினைச்ச நினைவை சொல்றாரு, சொல்லி அறிவிக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாக அறிவிக்கிறாரு. அப்போ நம்ம தேவன் கிட்ட என்ன பண்ணோம், கேட்க வேண்டும். ஹalleluya. ஆமென். அப்ப நீங்க அதே மத்தேயு 12 நீங்க அதே வசனம் எடுத்து படிச்சீங்கன்னா 18 என்ன சொல்லப்பட்டிருக்குது, அது ஒரு வாசிங்க. ஹalleluya. பாத்தீங்கன்னா Behold my servant whom I have chosen, my beloved in whom my soul is well pleased. I will put my spirit upon him and he shall shew judgment to the Gentiles. ஆமென். இதெல்லாம் பாருங்க, அவருடைய நினைவு பாத்தீங்களா, அவர் நினைச்ச நினைவு தான் என்னதுன்னா, அவர் வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தை நிறைவேறுது. ஹalleluya. அவர் பாருங்க, தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன். ஹalleluya. தாசனா என்னது, ஊழியன். ஹalleluya. என்னுடைய பணி செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியன். ஹalleluya. அப்புறம் என்ன சொல்றாரு, என் ஆத்மாவுக்கு நாமா பிரியமா இருக்கிறேனாமா என்னுடைய நேசன். அவ்வளவு பிரியமான நேசராக என்னது இயேசு என்ன பண்றாரு, அந்த இடத்துல சொல்றாரு. யாரு, பிதாவாகிய தேவன் நினைக்கிறாரு. அந்த நினைச்ச காரியத்தை என்ன பண்றாரு, ஓ ஹalleluya, அதை சொல்றாரு பாருங்க. ஹalleluya. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு, என் ஆவியை என்ன பண்ணுவாராம், அவர் மேல் அமர பண்ணுவேன். பாருங்க எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா. அவருடைய ஆவி என்ன பண்றாரா, இயேசு கிறிஸ்து மேல அமர பண்ணுவேன்னு சொல்றாரு. ஹalleluya. அடுத்த வார்த்தை பாருங்க, அவர் என்ன பண்ணுவாராம், புறஜாதியருக்கு என்ன பண்ணுவாராம், நியாயத்தை அறிவிப்பாராம். ஹalleluya. தம்முடைய நியாயத்தை, யாரு, பிதாவாகிய நியாயத்தை. அப்போ எதுவுமே அவர் சொந்தமா சொல்லலங்க. ஹalleluya. இயேசு கிறிஸ்து வந்த நாட்கள் எல்லாம் அவருடைய வார்த்தை என்ன சொல்றாரு, பிதா என்னிலும் நான் பிதாவிலும் இருக்கிறது நீங்க அறியவில்லையா, நீங்க விசுவாசிக்கவில்லையான்னு சொல்றாரு. அப்ப அவரு வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தை யாருடைய வார்த்தையா இருந்தது, பிதாவினுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை தான் என்ன பண்றாரு, அவரு புறஜாதிகளுக்கு சொல்லுவாராம். ஹalleluya. அப்புறம் என்ன பண்ணுவாராம், வாக்குவாதம் செய்ய மாட்டாராம். அவர் ஒருபோது யாருக்கிட்டயுமே வாக்குவாதமே பண்ணலங்க. ஹalleluya. அவர் காட்டி கொடுக்கும் போதும் சரி, அவர் அடிக்கும் போதும் சரி, அடிக்கப்படும் போதும் சரி, ஆமென், பிரசங்கம் பண்ணும் போதும் சரி, ஹalleluya, யாருன்னு என்ன பண்ணல, வாக்குவாதம் பண்ணல. ஆனா அவர் என்ன பண்ணாரு, சத்தியமா என்ன பண்ணாரு, போதிச்சாரு. ஹalleluya. தப்புன்னா தப்புன்னு சொல்லி என்ன பண்ணாரு, கண்டித்து என்ன பண்ணாரு, அவர் உணர்த்தினாரு. பரிசேயர் பார்த்து என்ன பண்ணல அவரு, அவரு செய்த குற்றங்கள் என்ன பண்ணாரு, விவரிச்சு காட்டினாரு. அதை விட்டு நீங்க அதை அப்படியே விவாதம் பண்ணல. ஹalleluya. அவர் வாக்குவாதம் எந்த இடத்துல போய் செய்யலங்க. ஹalleluya. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன பண்றது, கூப்பிட மாட்டார். அப்படி சத்தமா ஒரு விஷயத்துல போயிட்டு ஒரு இடத்துல போய் சத்தமா தன்னை காட்டுறது, சத்தமா பேசுறது, இப்ப அரசியல்வாதம் பேசுற மாதிரி சத்தமா தன்னுடைய புகழ்ச்சியை அறிவிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அவரு. ஹalleluya. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்யல. நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா 19 பாத்தீங்கன்னா, தம்மை பிரசித்தம் பண்ணாதபடிக்கு அவர்களுக்கு என்ன பண்ணாராம், கண்டிப்பாய் கட்டளையிட்டார். மத்தேயு 12:16 போட்டிருக்கு பாருங்க. அவருக்கு பிரசித்தம் பண்ண விரும்பல. ஹalleluya. அவர் பண்ணவும் விரும்பல, அவரு பண்ணவும் இல்ல. ஹalleluya. இப்ப உலகத்தாக செய்யற மாதிரி என்ன பண்ணல, அவரு தன்னை வெளியே பிரசித்தப்படுத்தல. ஹalleluya. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஹalleluya. அவருடைய சத்தத்தை ஒருவரும் என்ன பண்ணல, வீதிகளில் என்ன பண்ணல, கேட்பது இல்ல. ஹalleluya. இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அவர் நடந்த மாதிரி. ஹalleluya. இப்போ இந்த காரியத்தை பிதாவானவர் சிந்தித்தாரு. இந்த சிந்தனை இயேசு கிறிஸ்து நம்மளை குறிச்சு இருக்குமா இருக்காதா? ஹalleluya. இது சொல்லப்படல. ஆனா இதே தாட் இருக்குமா இருக்காதா? பிதா அவரை குறிச்சு நினைச்சாரு. இப்ப ரெண்டு பேரும் ஒன்றாதான் நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது.
அவர் என்னிலும் நான் என்னிலும் இருக்கிறதை நம்பலான்னு சொல்றாரு. அப்புறம் அவர் வார்த்தையும் அவரு வார்த்தை சேம். அப்போ இந்த நினைவு நினைப்பாரா நினைக்க மாட்டாரா? அல்லேலூயா. நிச்சயமா நினைக்கிறார் நம்மளை குறிச்சு. ஆமே. இதே மாதிரி இருக்கணும். ஏன்னா அவருடைய அடிச்சுவடுகளை என்ன பண்ணோம், பின்பற்றுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நான் நடந்த மாதிரி நடங்கள் என்று சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப இதுல சொல்லப்பட்டு இயேசு கிறிஸ்து குறித்து சொன்ன வார்த்தை நம்மளுக்கு இம்ப்ளை ஆகணுங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம வாழணும். 18, 19 மணி வாழணும். இதுல சொல்லப்பட்டு ஒவ்வொரு வார்த்தை என்ன பண்ணணும், வாழணும். நம்ம தாசனா இருக்கணுங்க. நாம அவருக்கு பிரியமான நேசகுமாரனா இருக்கணும். ஹல்லேலூயா. நெக்ஸ்ட் வேற என்ன போட்டிருக்கு? ஹல்லேலூயா. புறஜாதிகளுக்கு என்ன பண்ணணும், நியாயத்தை நம்ம அறிவிக்கணும். வசனத்தை என்ன பண்ணணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல எப்பவுமே அமர்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகத்துல நிறைந்து காணப்படணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஆவியான அபிஷேகத்துல அவருடைய வழிநடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டும், காணப்படணும். மாம்சத்துல காணப்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த குணாதிசயங்கள், இயேசுவுக்கிட்ட இருந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருக்கணும். அதே மாதிரி தேவன் நினைக்கிற காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. தேவன் என்ன நினைக்கிறாரு? ஹல்லேலூயா. இந்த நேரத்துல தேவன் தான் நினைக்கிறாரு. நம்மளை குறித்த நினைவுகள் இதுதான், அவருடைய யோசனைகள் இதுதான். நீங்க கேளுங்க, கேட்டு பாருங்க. ஹல்லேலூயா. நான் என்னப்பா நினைக்கிறீங்க, என்ன குறிச்சு என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அதன்படி நம்ம என்ன பண்ணோம், கேட்டு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரா இல்லையா? அவர் வாழ்ந்தாரு. பிதா நினைச்ச மாதிரி வாழ்ந்தாரு. பிதா எப்படி நடக்கிறதுக்கு முன்பதாக சொன்ன காரியங்களை அவர் செய்து முடிச்சாரோ, நம்மள என்ன பண்ணணும், நம்மளை குறிச்சு ஒவ்வொரு நினைவுகளை நம்ம என்ன பண்ணுங்க, செய்து முடிக்கணுங்க. ஹல்லேலூயா. அதுக்குதான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நினைச்சபடி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம இஷ்டப்படி நம்மளுடைய குடும்பத்தார் சொல்றபடி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படிதான் நம்ம வாழ்றோம். ஐயோ இந்த கௌரவம் பிரச்சனை இருக்கு, ஐயோ இவங்களுக்காக நம்ம இப்படி வாழணுமே, உலகத்துக்காக இப்படி வாழணுமே. அதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம வாழ்ந்துக்கோ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் என்ன நினைக்கிறேன்ப்பா அதை யோசிங்க. நீங்க நினைக்கிறதே நினைச்சுக்கிறீங்களே. எல்லாம் கேக்குறது நம்ம நினைக்கிறதுதான் கேக்குறோம். நம்ம ஆசைப்படுறதுதான். நம்ம குடும்பத்துல என் கணவரா இப்படி நினைக்கிறான், அப்படி இருக்கணும், என் பிள்ளைங்க ஆசைப்படுறது இதுதான் கேட்டுக்கிறோம். ஆண்டவர் என்னைக்காச்சும் நீங்க என்ன நினைக்கிறீங்கப்பா, உங்க ஆசை என்னப்பா நம்ம கேட்டிருக்கோமா? இந்த நேரத்துல ஆண்டவர் அதுதான் இன்னைக்கு பேசுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி அதுதான். தேவன் நம்மளை குறித்து என்ன நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. அதுதான் செய்தி. ஹல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசுகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய சிந்தையும் எப்படி இருக்குன்னா, ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன், நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், இப்போ நான் கரண்டா என்ன செஞ்சுட்டு இருக்கேன், நான் வேலைக்கு போறேன் சரி, நான் வீட்டுல நான் செய்யறேன் சரி, ஆனா நான் ஆண்டவர் என்ன குறிச்சு என்ன நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நான் பண்றது கரெக்டா? ஹல்லேலூயா. நீங்க கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை கேட்காம இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல தாழ்மையோட நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு கேளுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று தினத்துல தேவன் நம்மோடு பேசின காரியம் என்னது, சோதனை என்ன பண்ண, சோதனை நீங்க ஜெபித்தீங்களா? உங்களுக்கு வருகிற சோதனை நீங்க ஜெபித்து நீங்க ட்ரை பண்ணீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமா யாருக்குமே சோதனை வரலன்னு சொல்ல முடியாது. நேற்று தினத்துல ஒரு சோதனையாச்சும் வந்திருக்கும். அந்த நேரத்துல பாருங்க, எனக்கு நேற்று ஒரு காரியத்துல எனக்கு ஒரு சோதனை வந்துச்சுங்க. நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அற்புதமாய் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. உடனே அந்த வார்த்தை எனக்கு தேவனோடு பேசினார். ஜெபம் பண்ண உடனே இந்த சோதனை குறிச்சு கலங்காதே, என்ன செய்வதுன்னு என்ன பண்ண திகைக்காதே, நீ ஜெபம் பண்ணு. உடனே தேவன் என்ன பண்ணார், ரிசல்ட் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயோ எம்மா என்ன பண்றது, ஐயோ இதாயிடுச்சு நம்ம போடுறது மண்டிய போட இல்ல. அது சோதனை வருதா என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விழித்திருங்க, உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, என்ன ரெடியா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பலப்படணும். பலத்தோட என்ன பண்ணணும், ஆவியான பலத்தோட அந்த சோதனையை ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. பிறரை என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். ஆமா, கூட இருக்கவங்க பலப்படுத்தணும். அந்த காரியத்தை குறித்து நான் என்ன பண்ணேன், நான் வீட்டுல அம்மா கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஹல்லேலூயா. என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்து அதே மாதிரி காரியம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரெடியா இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம அறிவிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணணும், அறிவிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மோடு என்ன பேசியிருக்கிறாரு, அவருடைய நினைவு. ஹல்லேலூயா. அவர் என்ன நினைக்கிறாரு நம்ம குறித்து, அதை நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் வாக்குவாதம் பண்ண மாட்டாரு. தயவு செய்து யாரும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாருக்கிட்ட வேஸ்ட். அதுனா உங்களுக்கு சண்டை தான் கிளப்பிடும். அது வாக்குவாதம் வருவதுக்கு முன்பதான் என்ன பண்ண சொல்றாரு ஆண்டவரு, நிறுத்த சொல்றாரு. வசனம் இருக்கு, வாக்குவாதம் வந்துதான் நிறுத்து. ஹல்லேலூயா. சண்டையில போய் தான் முடியும். அது சண்டை பண்ண மாட்டாரு அவரு. அவர் எப்படி, அவரு
இதுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வசனத்துக்கு எல்லாம் ரெஃபரன்ஸ் எழுதி இருக்கு எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. இதெல்லாம் இப்ப சொன்னா இப்ப டைம் போதாது. ஹல்லேலூயா. காலை நேரத்துல போறாது, டைம் பத்தாது. ஆமென். அவர் பாருங்க, அவர் தெரிந்து கொண்டதுக்கு வசனம் இருக்கு, நம்மளை தெரிந்து கொண்டிருக்காரு. ஹல்லேலூயா. பிரியமா இருக்கிறதுக்கு வசனம் இருக்கு. அப்புறம் ஆவியை அமர பண்ணுகிறார், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு. அப்புறம் புரிஞ்சு நியாயத்தை அறிவிப்பா, நம்ம சுவிசேஷம் சொல்லணும், அதுக்கு வார்த்தை இருக்கு. ஆமென். வாக்குவாதம் செய்யக்கூடாது, அதுக்கு வார்த்தை இருக்கு. ஆமென். எல்லா ரெஃபரன்ஸ் எழுதி இருக்குங்க. ஆனா இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசி காத்து நம்ம ஒருபோது நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. நம்ம தினமும் நம்ம கேட்கணும். ஏசப்பா இன்னைக்கு என்ன நினைக்கிறீங்க, நாளைக்கு என்ன நினைக்க போறீங்க, எல்லா நாளும் நம்ம கேட்கணுங்க. கேட்டு கேட்டு வாழ்ந்தா நம்ம அவருடைய உறவுல இருப்போம். அந்த உறவே ஒரு தனி ஒரு வித்தியாசமான உறவு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கேட்கிறோம்ல, வீட்டுல கேட்கிறோம்ல, நம்ம கணவரை கிட்ட கேட்கிறோம்ல, இல்லை நான் நினைச்சபடி நான் வாழ்றேனாங்க, நான் நினைச்சபடி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நான் இருக்கிறேன்னா கேட்கிறோம்ல. அதே மாதிரிதான் ஆண்டவர் நினைப்பாரு. இந்த ஆண்டவர்னா ஆண்டவருடைய கேரக்டர் தான் நம்மள உண்டாக்கி இருக்கிறார். அவரை மாதிரி நம்மளை படுத்திருக்காரு. நீ நினைக்கூடாது எப்படி ஆண்டவர் இப்படி எல்லாம் யோசிப்பாரா, நினைக்க கூடாதுங்க. அவர் நினைப்பாரு, இதெல்லாம் நீங்க எதிர்பார்ப்பாரு. அவரு இதெல்லாம் என் பிள்ளை கேட்கறானா நினைப்பாரு. ஆமே. இது ஒருத்தவங்க கேட்கறாங்க என்கிட்ட, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. ஒரு ரிலேஷன் எங்க கேட்கறாங்க, இப்படி எல்லாம் ஆண்டவர் யோசிப்பாரான்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், நிச்சயமா யோசிப்பாரு. நீங்க யோசிக்கிறீங்களே, நீங்க இப்படி திங்க் பண்றீங்க, அவர் திங்க் பண்ண மாட்டாரா? அவருடைய திங்கிங் தான் உங்ககிட்ட வச்சிருக்காரு. அவர் திங்க் பண்ணுவாருங்க. ஹல்லேலூயா. எல்லாமே அவரால் யோசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பல யோசனைகள் அவர்கிட்ட இருக்கான். சங்கீதம் 139 பாருங்க. மணலை போல வச்சிருக்கிறாரு ஆலோசனை. நம்மள மாதிரி இல்ல, மணல் மாதிரி வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம மேல என்ன நினைக்கிறாரு அதை நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. தேவன் இந்த நேரத்துல இந்த வார்த்தை தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம கேட்கணும், நம்ம சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய சித்தம் என்ன என்பதை நம்ம கேட்கணும். அதை அறிந்து நம்ம வாழ்றோமா, அவர் பிரியமா நம்ம வாழ்றோமா, அவர் பிரியமான நேசமா நம்ம வாழ்றோமா? நம்ம கேட்டாதான் நம்ம வாழ முடியும். நம்ம கேட்கவே மாட்டோங்க. நம்ம பாட்டு ஒரு சைடு போறோம், நம்ம பாட்டு ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. கேட்டா அந்த ரூட் தான் நான் சூஸ் பண்ற ரூட்ன்றோம். அந்த ரூட் கரெக்டான ரூட் நாமளே சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்ல அந்த ரூட் சரி இல்ல, ஆண்டவர் சொல்ற அந்த ரூட் நான் நினைக்கல, அந்த ரூட் நான் நினைக்கலப்பா, நீ போற ரூட் நான் நினைக்கல. அது ஆண்டவர் சொல்ற, நீங்க அந்த ரூட் நான் நினைக்கல, அது ஆசைப்படல. நான் என்ன ஆசைப்படுறேன் கேளு, என் சமூகத்துல கேளு. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், என் நினைவு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், ஒவ்வொரு தனிப்பட்ட விதத்துல கேளுங்க. ஒவ்வொருவருக்கும் நினைவு இருக்கு, ஆண்டவருக்கு ஒவ்வொரு விதமான நினைவு இருக்கு. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு நினைச்ச நினைவே இன்னொருத்தருக்கு இருக்காது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நினைவு என்ன பண்ணோம், ஆண்டவர் நம்ம என்ன பண்ணோம், கேட்க வேண்டும். இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு அமர்ந்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஜெபிக்கிறீங்களா, கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமா சொல்லுவாரு, உங்களுக்கு காட்டுவாரு, வார்த்தையில காட்டுவாரு. கேளுங்க. படிச்சு என்ன பண்ணுங்க, ஒரு வசனத்தை எடுத்து படிங்க, அந்த வார்த்தையில பேசுவாரு. இல்ல கனவுல மூலமா பேசுவாரு. இல்ல நீங்க ரோட்ல போகும்போது ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு என்ன பண்ணும், ஆண்டவர் காட்டுவாரு, வெளிப்படுத்துவாரு. அது நினைக்கிற காரியத்தை காட்டுவாரு. ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு, அந்த நினைவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, செவி கொடுங்க. இயேசு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை என்ன பண்ணாரா, நிறைவேற்றினாரு. அதான் போட்டிருக்கு, இயேசு தீர்க்கதரிசனமா நிறைவேறிச்சு. ஹல்லேலூயா. ஆமென். லாஸ்டா ஒண்ணு பாத்துடலாமா? லாஸ்டா ஒரே ஒரு காரியம் என்ன நினைக்கிறாரு பாத்தீங்கன்னா, மத்தேயு 12, அதே 12 லாஸ்ட்ல பாருங்க. நாற்பத்தி ஒன்பது படிங்க. படிங்க. And he stretched forth his hand toward his disciple and said, Behold, my mother and my brethren. For whosoever shall do the will of my Father which is in heaven, the same is my brother and sister and mother. ஆமென். அவன் பாருங்க, வெளியே நின்றுட்டு என்ன பண்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, உங்க தாயும் உங்களுடைய சகோதரர் என்ன பண்ணிருக்காங்க, வெளியே வந்திருக்கிறாங்க, அவங்க கூட பேசணுமான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, என்னுடைய என் தாய் யாரு, என் சகோதரர் யாரு, தம்முடைய கையை நீட்டி என்ன பண்றாராம், சீஷர்களுக்கு நேராக நீட்டுறாரு. நீட்டி சொல்றாரு, இதோ என் தாய்,
என் சகோதரர் இவர்களே. ஹalleluya. பாருங்க அவங்க யாரா? அவங்க வந்து அவர் பாருங்க, அவர் குறித்த நினைவுகள் என்ன பண்றாரு அங்க காண்பிக்கிறாரு. ஹalleluya. மனுஷன் என்ன பண்றான்? தாய் என்ன பண்றான்? அங்க தாய் வெளியே வெயிட் பண்றாங்க. சகோதரர் வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் நினைவு பாத்தீங்களா? என்ன பண்றாரு? நம்முடைய கரத்தை யாருக்கு நேரம் நிற்கிறாரு? ஃபாலோ பண்ற சீஷருக்கு அவருடைய வார்த்தை பிதாவின் சித்தத்தை. ஓ ஹalleluya. அவர் நினைக்கிறபடி பிதா சித்தம் என்னது? பிதா என்ன நினைச்சாரோ அதை செய்து முடிக்கிற சீஷருக்கு பாத்தீங்களா? அவரை பார்த்து என்ன பண்ற கை நீட்டி சொல்றாரு, இவங்கதான் என்னுடைய தாயும், இவங்கதான் என் சகோதரர். அப்படின்னு என்னது? இவங்கதான் என் ஃபேமிலி. ஹalleluya. ஓ ஃபேமிலி ஆஃப் காட். இவங்கதான் யாரு? என் குடும்பத்துல அங்கத்தினர். அப்போ ஒரு குடும்பத்துல அங்கத்தினர்னா அந்த குடும்பத்தை பத்தி நினைக்க மாட்டாங்களாம். ஹalleluya. தேவன் நினைக்கிற குடும்பத்தை தான் என்ன பண்றாரு? ஹalleluya. தம்முடைய குடும்பத்தை தான் அவர் நினைப்பாரு. ஹalleluya. நம்ம ஒரு குடும்பமா இருக்கணுங்க. ஹalleluya. நம்ம அவருக்கு தாயா, நம்மளுடைய சகோதரா அவருக்கு காணப்படணும். ஹalleluya. பாருங்க லாஸ்ட் வசனம் பாருங்க என்னது? பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு நாவா சகோதரனும் சகோதரியுமாய். சகோதரனும் சகோதரியும் தாயுமாய். 3 காரியம் சொல்றாரு. ஹalleluya. சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறார். அப்படின்னா என்னது? ஹalleluya. குடும்பம். ஹalleluya. நினைக்கிறாரு, குடும்பத்தை நினைக்கிறாரு. ஏன்னா என்ன பண்றான்? அவன் என்ன நினைக்கிறான்ல, என் பிதாவின் சித்தத்தை நினைக்கிறான்ல, நான் எப்படி நினைக்காம இருப்பான்? ஹalleluya. நான் எப்படி அவன் குடும்பம் இல்லைன்னு சொல்லுவேன்? அவன் என் குடும்பம், அவன் தான் என் குடும்பம், அவன் தான் என் தாய், அவன் தான் என் சகோதரன். ஹalleluya. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டு நாம அவரு குடும்பத்தினரா நாம இருக்கணும். ஹalleluya. யாருடைய குடும்பத்தில்? ஏசப்பாவோட குடும்பத்தினரா நம்ம காணப்படணும். ஹalleluya. அவருடைய குடும்பத்தை விட்டு வெளியே அங்கத்தினரா இருக்கக்கூடாது. தேவனுடைய அங்கத்தினரா நம்ம காணப்படணும். ஏன்னா அந்த குடும்பத்துல என்ன இருக்கு? அந்த குடும்பத்துல தான் தேவனுடைய நினைவுகள், இயேசுவின் சித்தம் இருக்கு, பிதாவின் சித்தம் இருக்கு. அதை நம்ம செய்து முடிக்கணும். அவர் நினைச்ச காரியத்தை நம்ம செய்து முடிக்கணும். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. அக்கா Hallelujah. Amen. Praise the Lord. கர்த்ததாமே இன்னைக்கு பேசுங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சித்தத்தை செய்யும்படியாக அவர் சொன்னதை நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம பேசுகிற அவர் நம்மளை நினைத்தருள காரியங்கள் நம்மளே நிறைவேற்றும்படியாக நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சூத்ரா 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 சூத்ரா. Hallelujah, 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 hallelujah. Amen. Sutra, 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 sutra. கர்த்தர் நல்லவர். Amen. நிச்சயமாக அவர் நினைக்கிறது நடக்கும். ஹalleluya. தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் ஏசாயா. ஹalleluya. அப்படியாக நம்ம வாழ்க்கையில தேவன் வைத்த காரியங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற ஒவ்வொரு காரியமும் நடக்கும். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சரி, ஜபிப்போம். சில குறிப்புகளுக்காக ஜபிப்போம். தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மளை ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறார்னு சொன்ன பெரிய கிருபை. ஹalleluya. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கிய பாக்கியம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் சரி, இந்த நாட்டை நம்ம ஜபிப்போம். இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அழிந்து போகிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அவர்களெல்லாம் மீட்டெடுக்கும்படியாக, தேவாடி தேவன் இறங்கும்படியாக, அந்த ஆத்மாக்கள் எல்லாம் விடுதலை ஆக்கும்படியாக நம்ம பெற்ற இந்த சுதந்திரம், நமக்கு இருக்கிற இந்த காரியம் அவங்களுக்கும் கிடைக்கணும். பரலோகம் வரணும் அவங்களும் அந்த சாக்கியத்துக்காக. ஜீசஸ் ஹalleluya. அந்த சாக்கியத்துக்காக, அந்த பாக்கியத்துக்காக நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். ஹalleluya. For all the perishing souls. Hallelujah. Take them up, pray. Take them up, pray. Hallelujah, 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 hallelujah. Father, thank you, Lord. Thank you for this wonderful time that you've given us a master, Lord, this morning. Our Father, Lord, Lord, we grateful for everything that you've been doing in our lives, so master, Lord, Jesus, hallelujah.
Oh Lord, we come especially, O Lord, towards the throne of your grace, O Master, Lord, for the perishing souls, O Father, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Oh Lord Jesus, in this world that there are so many people, O Father, Lord, who still do not know the truth, O Master, Lord, and are still living in darkness, O Father, Lord Jesus. Hallelujah. Right at this moment, O Lord, we remember each one of them, O Father, Lord. Hallelujah. Oh Lord, we pray that, O Father, Lord, you touch their lives, Master, Lord. Hallelujah. Oh Lord, we pray that you deliver them from the darkness, O Father, Lord Jesus. Hallelujah. Whatever the bondages that still tied up to the Father, Lord. Oh Lord, we pray that right at this moment, oh Lord, deliver them, O Lord Jesus. Deliver them, O Father, Lord. Hallelujah. Lead them to the light of Father, Lord Jesus. Hallelujah. As you are the light of Father, Lord. So also, Master, Lord Jesus, we pray that, O Father, Lord Jesus, you, O Lord, save them, O Lord Jesus. Your will is that not even one soul should perish, O Master, Lord. Hallelujah. You are a God who goes after that one lamb, O Father, Lord Jesus. Hallelujah. You are the God who goes after that one sheep, O Lord, leaving the 99, O Lord, our Lord, Father, Lord. So also, Master, Lord, we pray that, O Father, Lord, O Lord Jesus, you, O Lord Jesus, hallelujah, work in the lives of these people who are still living in, Lord Jesus, in sinful life, in the darkness, O Master, Lord, hallelujah. O Lord, this day, O Father, Lord, let light come into their lives, O Father, Lord. Let salvation come into their lives, O Lord Jesus, hallelujah. We speak a great deliverance into their life, O Father, Lord Jesus, hallelujah. Also, we pray that, O Father, Lord Jesus, hallelujah, every work of the enemy working against them, O Lord, to still restrain them from getting salvation. We break that bondages in Jesus' name. Hallelujah. O Lord, we pray that, O Father, Lord Jesus, let your spirit come upon them, O Father, Lord. Let the truth be revealed and the truth will set them free, O Father, Lord Jesus. Hallelujah. O Lord, help them to repent for their sins, O Lord. Sanctify them, O Father, Lord Jesus. Hallelujah. O Lord, also we pray that, O Father, Lord Jesus. Hallelujah. We pray that you reach the right people, the right ministers, the right servants of God to them, O Lord Jesus. So that, O Father, Lord, they can be led into the right doctrine, O Master, Lord, and not deceived by the false doctrine, O Father, Lord Jesus. Hallelujah. Even as we are living in this world where there is diverse doctrines coming up, and so much of false is being spread, O Father, Lord. And people are confused which one to believe, O Father, Lord. O Lord, so also, Lord, whoever is in such kind of confused state, O Father, Lord, we pray that, O Master, Lord Jesus, hallelujah, you lead them to the truth, O Father, Lord. You lead them to the light, O Lord Jesus, hallelujah. Also, we pray that, O Father, Lord Jesus, be with them, O Lord. Let salvation come into their lives, O Master, Lord. Let this day be the day of salvation, O Father, Lord, hallelujah. Thank you, Jesus. Thank you, Father, Lord, for listening to our prayer. Thank you that for answering our prayer. In Jesus' precious name we pray. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அன்பை கருத்துல வாழ்கிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் அவர்களை எடுக்கணும். ஹalleluya. எந்த பழக்கங்களில் அடிமையா இருக்கிறார்களோ, குடி பழக்கமா இருந்தாலும் சரி, இன்னமாய் இச்சை, இன்னமாய் கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, எதெல்லாம் அவங்களை அடிமையாக்கி வச்சிருக்கிறதோ, மொபைலு, டிவி, இன்னமாய் கெட்ட கெட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அடிமை தனத்திலிருந்து தேவன் ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கணும். ஹalleluya. அடிமை அவங்க எல்லாம் கட்டுண்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அதனால அந்த கட்டுகளை முறிக்கவே தேவன் இந்த உலகத்திலே வந்தார். ஹalleluya. ஹalleluya. அதெல்லாம் முறிக்கப்படும்படியாக இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். சலினா சிஸ்டர் ஜெபிப்பீங்களா? அடிமைத்தனத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக பாரப்பட்டு விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜெபிங்க. தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜ்யமுமாய் இருக்கிறவரே, வல்லமையுள்ள காரியங்களை செய்கிறவரே, பரிசுத்தம் உள்ளவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த நீங்க வல்ல தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டு உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இந்த விண்ணப்பத்திற்காக உண்மை சமூகத்துல நின்று உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. தேவாதி தேவனே, இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா
அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் கர்த்தாவே விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எப்பேற்பட்ட அடிமைத்தனமா இருந்தாலும் ஆண்டவரே, பாவ பழக்கத்துக்குள்ளே ஆண்டவரே சிக்குண்டவர்களாக ஆண்டவரே அதிலிருந்து மீள முடியாதபடிக்கு தகப்பனே தங்களை தாங்கே கர்த்தாவே பாவத்துக்குள்ளே அடிமையாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசே ஆண்டவரே அவர்களுடைய தந்திரங்களில் இருந்து கர்த்தாவே என் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே விடுதலையாக்க வேண்டும் ஐயா. ஓ தேவன், நீர் எதற்காக இந்த உலகத்துல நீங்க வந்தீங்க? பாவிகளை ரட்சிக்கவே வந்தீங்க என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. இந்த நாளிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே ஒரு பேரொழியை காணட்டும் சுவாமி கர்த்தாவே. அப்பா இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய் மாறட்டும் அப்பா. ஓ தாங்கள் செய்கிற பாவங்களை ஆண்டவரை அவர்களுக்கு உணர்த்துங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, கடினமான இருதயங்களை நீங்க பனி போல மாற்றுங்கப்பா. என் தேவனால எல்லாம் கூடுமையே சுவாமி. எந்த மொபைல் அடிஷனா இருந்தாலும், எந்த போதை பொருட்களினாலும் தங்களை ஆண்டவரை அடிமைப்படுத்தி இருந்தாலும், ஆண்டவரே சினிமாக்களின் மோகங்கள், ஆண்டவரே நடிகர்களின் மோகங்கள், ஓ அப்பா இச்சையான பாவ பழக்கங்கள், சரீரத்திலே காணப்படுகிற இச்சைகள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் இருந்து என் தேவாதி தேவன் இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள வேண்டுமா எனக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கடைசி காலமா இருக்கிறதே, தேவனுடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று எங்களுக்கு தெரியாது சுவாமி. அதற்காய் ஆயத்தப்பட்டிருக்கணுமே தகப்பனே. ஓ இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே அவர்கள் பரலோகத்தில் வர முடியாத படிக்க தங்களை தாங்கே என் தேவாதி தேவன் இந்த பிள்ளைகளை ரட்சிங்க சுவாமி. நல்லவர் தகப்பனே. ஓ நீர்கள் நீங்க வைத்திருக்கிற அந்த அன்பினாலே கர்த்தாவே நீர் எங்களுக்காக மரித்தீங்களே இயேசுவே. 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினீங்க தகப்பனே. ரத்தத்தை நீங்க எங்களுக்காக சிந்தினீங்கப்பா. இப்பேற்பட்ட ஒரு ஆண்டவரே அப்பா அன்பை அவர்கள் நோக்கி வரும்படியாக இயேசுவே பிள்ளைகளுடைய கண்களை நீங்க திறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் அது நீங்க மீட்கப்பட்டது பிரகாரமா இந்த பிள்ளைகளை நீங்க மீட்டுக் கொள்ள வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை தேவாதி ஏற்பட்ட ஆண்டவரை அடிமைத்தனங்களில் இருக்கிற காரியங்களில் இயேசு வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. ஓ ஒருவரும் கெட்டு போக கூடாது. நீங்க எவ்வளவு காலமாய் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, மனம் திரும்பணும் சொல்லி. ஓ நீங்க அப்பா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க சுவாமி கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை ரட்சிங்க, இந்த பிள்ளைகளை ரட்சிங்க அப்பா. அப்பா உங்கள் கெட்டு போக கூடாது, மனம் திரும்பாதபடி பிசாசானவர்களை அப்பா வைத்திருக்கிறாங்க. ஏற்பட்ட கட்டு வைத்திருக்கிற பொல்லாத காரியங்களில் இருந்து என் தேவாதி தேவன் இவர்களை இந்த நாளிலே கிரியை செய்யப்பா. சரணடையணும்ப்பா. செய்கிறவர் நீர் ஆண்டவரே. ஓ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தான் சுவாமி மாற்ற வேண்டும் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே இவர்கள் ஒரு நாள் ஒரு ஆத்துமாக்களும் கெட்டு போக கூடாது. இவர்கள் ஆண்டவரே பாதாளத்திலே போக கூடாது ஆண்டவரே. ஓ அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்க விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா பிள்ளைகளை விடுவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓ ஒவ்வொரு நாளும் இதற்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோமே. ஆண்டவரே ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. என் தேவனில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளும் பெரியவர்களும் அப்பா நாங்களும் தகப்பனே ஒரு நாளும் அடிமைத்தன காரியங்களிலே போக கூடாது. கண்களின் இச்சைகளினாலே ஆண்டவரை இழுக்கொண்டு போக கூடாதப்பா. ஆண்டவரை காரியங்கள் எங்களுக்காக வெளிப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இல்லாத
படிக்கு என் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, உம்முடைய அன்பிலே நாங்கள் ஆண்டவரை ஊறி வளர்கிறவர்களாக என் தேவன் மாற்ற வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பாவுடைய பாதத்தை நாங்கள் தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிதாவே. அடிமை தளத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீட்டெடுக்கும்படியாக எல்லா பழக்கம், குடி பழக்கத்துல இருக்கிறவங்க இன்னுமா என்னென்ன கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பெரிய எழுப்புதல் வரணும். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதலுக்காக நம்ம எல்லாரும் ஊக்கப்பட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் எல்லா இடங்களுக்கும் பரவணும். ஆமென். Hallelujah. Hallelujah. Revival. There should be a great revival. Hallelujah. சொல்லி சாமுவேல் பிரதர் ஜெபிங்க. சாமுவேல் பிரதர் இருக்காருங்களா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் இயேசுப்பா. கர்த்தாவே, நீர் மட்டும் எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாத்து வருகிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அதிகாலை நேரம் ஆண்டவரே, ஆண்டவரே சரிக்கிறவராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் எங்களை நினைத்த ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரை பரிதவிக்கிறவரே. ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே. காலை வேலையில ஆண்டவரே ஸ்தோத்திரம் கூடி ஜெபிக்க வேலையில ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்தை அப்பா நிரப்புங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சப்பா மனங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பன கர்த்தாவே. ஸ்தோத்திரம் சப்பா எழுப்புதலை தந்தரலாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பன கர்த்தாவே. மங்கேறிகிற கிரியை இல்லாத படிக்க ஆண்டவரே நாமத்தினால் ஆண்டவரே ஒவ்வொரு சுருவிட்டு பிரகாசிகராய் மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பன கடைசி காலம் ஐயா வருகையினால சமயமா இருக்கிற பட்டினால் ஆண்டவரே. ஸ்தோத்திர சப்பா கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே நிர்விசாரமா இல்லாத படிக்கும் தகப்பன. ஸ்தோத்திர சப்பா அப்பா புஸ்தகத்தை அறிவுதெல்லாம் ஆண்டவரே அப்பா சமூகத்தில் நிலைத்திருந்த ஆண்டவரே அப்பா அப்பா திட்ட தீர்மானங்கள் ஆண்டவரே அப்பா நிறைவேற்றுகிறவர்களா கிருபிச்சு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பன கர்த்தாவே. இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா எந்த சூழ்நிலை ஆண்டவரை நாங்கள் வச்சிக்கப்படாத படிக்க தகப்பன கர்த்தாவே. ஸ்தோத்திர சப்பா அப்பா ஆவி ஆத்மா பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே. ஸ்தோத்திரம் தகப்பன ஆண்டவரே. ஸ்தோத்திர சப்பா கர்த்தாவே. இந்த காலங்களில் ஆண்டவரே அப்பா சத்தியத்தை ஆண்டவரே அப்பா அனைவருக்கு அறிவிக்கான பாக்கி கொடுத்ததில் ஆண்டவரே. ஸ்தோத்திர கர்த்தாவே கேட்டு யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பன. ஸ்தோத்திர சப்பமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய ஒவ்வொருவரும் ஆண்டவரே. ஸ்தோத்திர சப்பா டீம்ல சார் கிருபிச்சு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பன கர்த்தாவே. ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புவிக்கிறப்பா. சோதரி சப்பா ஒவ்வொரு இடங்களில் ஆண்டவரை வல்லமை இறங்கிட்டு ஆண்டவரை. சோதரன் தகப்பன கர்த்தாவே. சோதரி சப்பத்தை அப்பா அந்த காலத்தில் ஆண்டவரே. சோதரி சப்பா சுயநலத்திற்காக மற்றும் ஆதாயத்திற்காக வைத்து இல்லாதபடி தகப்பன கர்த்தாவே. சமூகத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஆண்டவரை சத்தியத்தை அறிவிக்க ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை சோதரி சப்பா அப்பா பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரை அது மேலெல்லாம் வாஞ்சிய வல்லமை ஊற்றும் ஆண்டவரை. சோதரன் தகப்பன கர்த்தாவே அப்பா அந்த விதைகள் ஆண்டவரை. சோதரிப்பா ஒவ்வொன்று விதைகள் ஆண்டவரை. சோதரி சப்பா எங்கெல்லாம் விதைக்கப்படுகிறதா ஆண்டவரை அங்கெல்லாம் ஆண்டவரை. சோதரி சப்பா கர்த்தாவே ஆண்டவரே. சோதரி தகப்பன கர்த்தாவே. சோதரி சப்பா சூழ்நிலைப்பா பகுதியில் ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பன. சோதரி சப்பா ஒவ்வொரு இடங்கள் ஆண்டவரே. சோதரி சப்பா தேசத்தை கரங்களை ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா ரட்சிக்கப்பட வேண்டும் தகப்பன. சோதரி சப்பா கர்த்தாவே நமக்காக நின்று கொண்டு ஆண்டவரே அநேக மிஷினரிமார்கள் ஊழியர் ஆண்டவர் அனைவரும் கரங்களை ஒப்புவிக்கிற ஆண்டவரே. சோதரி சப்பா கர்த்தாவே அவர்கள் ஆண்டவர். சோதரி சப்பா கர்த்தாவே உமக்காக ஆண்டவர் தங்கள் ஆண்டவர் அர்ப்பணித்து செய்கிற அந்த ஊழியத்தில் ஆண்டவர் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சோதரி சப்பாவே ஆண்டவர் அப்பா தொழுதல் ஆண்டவரை உணர வேண்டும் தகப்பன. சோதரி
இந்த கடினமான சூழ்நிலை ஆண்டவர் சத்தியத்தில் விதைக்கப்படாத சூழ்நிலைகள் ஆண்டவர அப்பா சோதரி சப்பா அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவர் எல்லாமே எழும்ப வேண்டும் தகப்பனே சோதரி சப்பா எங்கெல்லாம் தடைகள் காணப்படுகிறது ஆண்டவர எங்கெல்லாம் எதிர்ப்புகள் காணப்படுகிறது ஆண்டவரே சோதரி சப்பா அங்கெல்லாம் ஆண்டவர் எல்லாமே இறங்கும் ஆண்டவர அந்த பகுதி எல்லாம் ரசிக்கப்பட வேண்டும் தகப்பனே சோதரி பட வேண்டும் தகப்பனே சோதரி சப்பா கத்த மறியப்படாது யாருக்கு கூட ஆண்டவரே சோதரன் தகப்பனே கத்த வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே சோதரி சப்பா அதே போல எங்களுக்கு பலப்படுத்தும் ஆண்டவரே சோதரி சப்பா கத்த ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா அம்மாக்காக படுத்துங்க ஆண்டவரே சோதரி சப்பா நாற்பது கேட்டுக்கொள்ளும் பிதாவே கர்த்தரபியாய் பெரிய எழுப்புதலை எல்லா இடங்களிலும் கொண்டு வர போற தயவுகளுக்காய் அநேக கூட்டமாய் திரளாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திருக்க பரலோக ராஜ்யத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஆமா தேவனால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் அவர்களா ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பணும் சொல்லி அவர்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய எழுப்புதல் வரணும். அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் எல்லாம் நல்லா ஜெபிக்கணும், நல்லா உற்சாகமா ஜெபிக்கணும், தேவனுக்காய் பிரகாசிக்கணும். ஷைனி இருக்கியா? ஷைனி வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் எழுப்புதல் வரணும், பிரகாசிக்கணும், நல்லா ஜெபிக்கணும், தேவனுக்காய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி பண்ணுமா. காலை வேலை தகப்பனே ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகள் முதல் தகப்பனே சப்பா வாலிபர்கள் தகப்பனே சப்பா சபைகளில் தகப்பனே சப்பா மற்ற சபைகளும் தகப்பனே சப்பா இன்னைக்கு முழுவதும் தகப்பன நிலைக்கு எல்லா வாலிபர்களையும் ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகள் பயன்படுத்த வேணுமாய் சபிக்கிறோமாப்பா சப்பா ஆண்டவரே ஆண்டவரே எல்லாருக்கும் வைத்திருக்கிறே தகப்பனே சப்பா ஆண்டவரே உங்களுடைய வழியை அறிந்து கொள்ள தகப்பனே சப்பா எல்லாருக்கும் ஆண்டவரே பாராட்டுங்கப்பா தகப்பனே சப்பா ஒரு வாய்வன் ஆண்டவரே சப்பா எல்லா இடத்துலயும் ஆண்டவரே சப்பா பட்சிகளே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே சப்பா அம்சமான யாவர் மேல தகப்பனே சப்பா உங்களுடைய ஆவியை ஊற்றிய நெஞ்சிரு அப்பா அதே போல தகப்பனே சப்பா நாங்கள் காட்சிகள் தகப்பனே சப்பா காணோம் நினைச்சு பார்க்கிறோமே அதே போல அப்பா ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே சப்பா ஆண்டவரை பார்க்க தகப்பனே கிருபை பாராட்ட வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா சிறு பிள்ளைகளையும் ஆண்டவரே சப்பா பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே சப்பா ஆண்டவரே சப்பா என்னிடத்தில் தடைப்படாத ஆண்டவரே சப்பா சப்பா அது போல நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா ஆண்டவரை தெரிந்த ஆண்டவரை சப்பா வளர்ந்து வர அப்பா சரி அப்பா எல்லா சிறு பிள்ளைகளும் பயன்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம்ப்பா சுயமா சபையில வளர்ந்து வர எல்லா குழந்தைகளும் பயன்படுத்த வேணுமாய் செபிக்கிறோம் ஒன்றும் ஆண்டவரே சப்பா ஒரு வாழ்க்கை தகப்பனே சாட்சிகள் தகப்பனே சப்பா எங்க பசங்க சொல்ல தகப்பனே கிருபை பாராட்ட வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே எங்களை தகப்பனே சப்பா நீங்க எடுத்து பயன்படுத்திக்கிறாரப்பா ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா நான் காரியம் நமக்காக செய்ய தகப்பனே பலன் தருவீராகப்பா ஆண்டவரே சித்தத்தை செய்ய ஆண்டவரே சப்பா எங்களை போல எல்லா வாலிபர்களும் தகப்பனே சப்பா ஆண்டவரே நீங்க சித்தத்தை செய்ய தகப்பனே கிருபை பாராட்டுகிறாக தகப்பனே ஆண்டவரே எல்லா இடத்துலயும் ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே கிருபை ஆண்டவரே சுவாசிக்கிறோம் அப்பா தகப்பனே நீங்க நடக்க போய் தயவுக்காக நன்றி தகப்பனே இசப்பா இங்கே மட்டும் இல்லப்பா
நாடுகள் தகப்பனே சப்பா மற்ற சபைகளுக்கு கூட தகப்பனே ஆமென். சப்பா எல்லா ஆமென். தேசம் எங்கும் தகப்பனே சப்பா அப்பா, உமக்காக அப்பா, எல்லா இடமும் அப்பா, செல்லுகிற அப்பா, ஆண்டவரே அப்பா, வாலிப அப்பா. பிள்ளைகளாக ஆண்டவரே ஆமென், ஆமென். செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே வாலிபத்தில் ஆண்டவரே உண்மை மாத்திரம் பற்றி கொள்ள ஆண்டவரே சப்பா உண்மை பாராட்டுகிறாக தகப்பனே இசப்பா தாழ்த்து விரும்பியாக ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென், ஆமென். கர்த்தர் அப்படியாய் இந்த ஜெபத்தை கேட்டு வாலிப பிள்ளைகள் மத்தியிலும் சிறு பிள்ளைகள் மத்தியிலும் பெரிய எழுப்புதலை தேவன் உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, இன்னைக்கு நம்ம இன்னும் ஒரு சிலர் இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்களாம் ரட்சிக்கப்படும்படியாக அவர்களுக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட chosen people, ஆனா அவங்க ரட்சிக்கப்படல. அதனால கர்த்தர் அவர்களை ரட்சிக்கும்படியாக மனம் திரும்புதல் உண்டாகும்படியாக அந்த குடும்பங்களிலெல்லாம் தேவன் ரட்சிப்பு உண்டு பண்ணி அவர்களை தேவன் சந்தித்து சீக்கிரத்துல அவர்கள் மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தப்படும். இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொறுமைமா ஜெபிங்க, பொறுமைமா. அவர் பரிசல போற தயவுகளுக்காய் ரட்சிக்கப்படாத குடும்பங்களெல்லாம் ரட்சிக்கப்படும்படியாக புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் நிறைய ஒரு கிருபையை கட்டளையிட போற தயவுகளுக்காய் சீக்கிரத்துல நம் கண்கள் காணும்படியாக தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்ரம் 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 சோத்ரம். அடுத்தபடியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வியாதியாய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. வியாதியிலிருந்து தேவன் அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக
வியாதியிலிருந்து தேவன் இன்னும் நிறைய ஜெயந்தி சிஸ்டரு இன்னும் நிறைய பேர் இன்னும் யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறார்களோ, ஹோமியமாக்கு, வயிற்று வலி, கால் வலி, முட்டு வலி எல்லாம் இன்னுமா யாருக்கெல்லாம் இப்படி பிரச்சனை இருக்குதோ சரீரத்துல அவர்கள் எல்லாரையும் தேவன் விடுதலை ஆக்கணும். இன்னும் துர்காமாவுக்கு சரீரத்துல ப்ராப்ளம் இருக்குது, அவங்க ஹஸ்பண்ட் இருக்குது. கர்த்ததாமே அவர்களுடைய எல்லா கஷ்டங்கள் வியாதிகளை தீர்க்கவே உலகத்துக்கு வந்தார். நோய்களை தீர்த்து தேவன் அவர்களை சாட்சியாய் நிறுத்தும்படியாக, அவர்களை வெளிப்படும்படியாக அவர்களுக்காக ஆண்டி ஜெபி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன் அப்பா, துதிக்கிறேன். ராஜாதி ராஜனை துதிக்கிறேன், கர்த்தாதி கர்த்தரை துதிக்கிறேன், பரலோகத்தின் ராஜாவை துதிக்கிறேன் அப்பா. நேற்று இன்றும் என்றும் மாறாத தேவனை துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே உன் ஜீவனை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்து சுகபலனை கட்டளையிட்டு பாதுகாப்பை கொடுத்து ஆண்டவரே அதிகாலை வேளையில் ஆண்டவரே ராஜா அப்பா உண்மை நோக்கி பார்க்கும்படியான சிந்தையை கொடுத்து ஆண்டவரே ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு ராஜா உன் சித்தத்தின்படியாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்க ஆண்டவரே கரத்தில் இருந்து ஆண்டவரே ஜபா ஆவி ஊற்றி ஆண்டவரே அந்த ஜெபத்திற்கு நீ பதில் தருகிற தேவனாக இருக்கிறீரே ராஜா. அதற்காக நன்றி சொல்லி துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே இப்போதும் ஆண்டவரே ராஜா வியாதிப்பட்ட ஒவ்வொருத்தருக்காகவும் ஆண்டவரே அப்பா அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென் அப்பா ராஜா. பாவங்களை போக்கவும் சாபங்களை நீக்கவும் வியாதிகளை போக்குமே நீ இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே 39 கசையடிகளை ஆண்டவரே ராஜா உலகத்தில் உள்ள அநேக வியாதிகளை ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா நீர்பட்ட கசையடினால் ஆண்டவரே தீர்த்தீரே ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. அந்த கசையடிகள் மீண்டும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே வியாதிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் ஆண்டவரே அப்பா ராஜா இறங்குவதாக தகப்பனே. அப்பா கிருபை இறங்குவதாக தகப்பனே. ஆண்டவரே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் என் தேவனால் சுகம் கொடுக்க முடியும் ஆண்டவரே. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஊழியக்காரன் சுகமாவான் என்று நூற்றுரை தலைவன் சொல்லும் பொழுது என் தேவன் ஆண்டவரே நீர் ஆண்டவரை சொன்ன நேரத்தில் ஆண்டவரே அந்த ஊழியக்காரன் சொத்தமான ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா நீர் குஷ்ட ரோகியை ஆண்டவரே அப்பா தொட்ட பொழுது ஆண்டவரே எனக்கு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குங்கள் என்று சொல்லும் பொழுது தேவனே ஒருபோது உமக்கு சித்தமில்லை என்று சொல்லாமல் ஆண்டவரே ராஜா உன் சித்தத்தின்படியாக சுத்தமாக்கிய தேவனே. பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைந்தார்களப்பா ஆண்டவரே. காது கேட்கும் திறன் இல்லாதவர்கள் காது கேட்கும் திறனை அடைந்தார்களப்பா ஆண்டவரே. பேச முடியாதவர்கள் பேசினார்களப்பா. இப்படியாக கட்டுண்டு ஆண்டவரே இருந்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்தீரே ஆண்டவரே. நீர் அன்றைய நாளில் மட்டுமல்ல ஆண்டவரே நீர் என்று ஜீவிக்கின்ற தேவன் என்பதை ஆண்டவரே ராஜா ஆண்டவரே நாங்கள் உணர்ந்தவராக என் தேவன் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே சுகவீனப்பட்டு பலவீனப்பட்டு ஆண்டவரே ராஜா ஆண்டவரே யார் யார் எங்கெங்கு இருக்கிறார்களோ ஆண்டவரே அப்பா ரோட்டோரங்களில் வசிக்கும் ஆண்டவரே ராஜா திக்கற்றவர்களுக்காகவும் ஆண்டவரே மருத்துவமனைகளில் ஆண்டவரே ராஜா தன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் ஆண்டவரே அப்பா வியாதியஸ்தர்களுக்காகவும் ஆண்டவரே ராஜா இன்னும் இல்லங்களிலும் பிரயாணங்களில் ஆண்டவரே அப்பா ஈடுபட்டவர்கள் ஆண்டவரே சந்திக்கின்ற ஆண்டவரே அப்பா திடீரென்று சந்திக்கின்ற சுகவீனங்களினாலும் ஆண்டவரே தத்தளிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பரிபூர்ண சுகம் ஆண்டவரே அப்பா அவர்களுக்கு கிடைக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே ராஜா இந்த எழுப்புதலின் ஆண்டவரே திட்டத்தில் பங்கு பெற்றிருக்கிற ஆண்டவரே அப்பா சகோதரி ஆண்டவரே ராஜா அப்பா துர்காவின் ஆண்டவரே உடல்நிலைக்காகவும் அவரது கணவனார் உடல்நிலைக்காகவும் ஆண்டவரே தாயாரின் உடல்நிலைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இன்னும் கூட ஆண்டவரே ராஜா இதோ மருத்துவமனையில் ஆண்டவரே ராஜா அப்பா திடீரென்று ஆண்டவரே ராஜா சுகவீனப்பட்டு ஆண்டவரே ராஜா அப்பா சேர்க்கப்பட்டுள்ள ஆண்டவரே ஜெயந்தி சகோதரிக்காக ஜெபிக்கிறோம் என் தேவன். இன்மட்டும் ஆண்டவரே மகளுக்கு ஆண்டவரே ராஜா நீ ஜீவன் கொடுத்து ஆண்டவரே பெரிய ஆபத்திலிருந்து நீ விடுதலை கொடுத்தீங்க ஆண்டவரே. கர்த்தர் விடுதலை கொடுத்தால் அது பரிபூர்ண விடுதலை ஆண்டவரே. என்றும் இருக்கிற விடுதலை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை மகளுக்கு ஆண்டவரே அந்த வியாதியிலிருந்து கொடுத்து அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே வீடு திரும்பி என் தேவனுடைய நாமத்தை ஆண்டவரே ராஜா சாட்சியாக சொல்லும்படியாக என் தேவன் எடுத்து நிறுத்துவீராக அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்றும் ஆண்டவரே ரவி பிரதருக்காக கூட ஜெபிக்கிறோம் என் தேவன் ஆண்டவரே ராஜா ஆண்டவரே பெரிய ஆபத்திலிருந்து அவரை ஆண்டவரை நீ தூக்கி எடுத்து ராஜா ஜீவன் கொடுத்து ஆண்டவரை சுகத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரை. இந்த சுகம் ஆண்டவரை அவர் ஆயுசு நாட்கள் இருக்கிறவரை ஜெபிக்க மாட்டவரை. இன்னும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அறியாத அநேகர் இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே. நாங்கள் அறியவில்லை ஆண்டவரே ஆனால் நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் அறிந்திருக்கிறீர் தெரிந்திருக்கிறீர் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமீபமாக இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்து ஆண்டவரே ராஜா
வியாதியஸ்தர்களின் வியாதியை நீக்கி ஆண்டவரே அமேனப்பா. பெரும்பாலும் இந்த ஸ்திரியை குணப்படுத்தி என் தேவன் ஆண்டவரே அப்பா ராட்சா 18 வருடங்களாக தூணியா இருந்த ஆண்டவரே அந்த மகளை குணப்படுத்தி என் தேவன் ஆண்டவரே ஒருவரும் சந்திக்க முடியாத நிலைமையில் ஆண்டவரே அப்பா கேட்பார் என்று ஆண்டவரே உதவியற்று இருந்த அந்த விதர்த்த அகலத்தில் இருந்த ஆண்டவரே ராட்சா நோயாளியும் நீ சந்தித்து குணம் கொடுத்து என் தேவன் நீ தேடி சென்று குணம் கொடுத்தீரே. அப்படியாக இந்த நாளிலும் ஆண்டவரே அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் என் தேவன் அறிந்தவர்களுடைய ஆண்டவரே விசுவாசம் இன்னும் ஓங்கும். அறியாதிருக்கிற ஆண்டவரை விசுவாசிக்கவும் என் தேவன் ஆண்டவரே ஒரு மாபெரும் சுகத்தினை ஆண்டவரை கொடுத்தருளும்படியாக நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஜெபிக்கின்ற நாங்களும் அநேக காரியங்களை பலப்படுத்த இருக்கிறோம் அப்பா. எங்களையும் பலப்படுத்தும்படியாக இம்மட்டும் தேவனுடைய பலம் எங்களை தாங்கி ஆண்டவரை உமது ஊழிய பற்றி ஆண்டவரை அப்பா செய்ய நீர் கிருபை பாராட்டுகிறீரப்பா. ஆண்டவரே எங்கள் ஜீவன் முடியும் வரை என் தேவன் ஆண்டவரே ராஜா ஆண்டவரை இந்த சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே ராஜா ஊழியத்தை தொடர்ந்து நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எல்லாவற்றையும் ரத்திக்கிற மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா ஜோதிடர்கள் விடுதலை தந்து ஜனங்களை தேவன் மீட்டெடுக்கும்படியாக நம்ம குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வீட்டுக்கு நம்ம போய் ஜெபிக்கணும். வீட்டை கொஞ்சம் நடத்தணும். கத்ததாவே அந்த வீட்டுல பெரிய காரியத்தை செய்யும்படியாக அந்த இடத்துல தேவன் பலவே விளங்க பண்ணும்படியாக அந்த இடத்துல தேவன் கிரியை செய்யும்படியாக தேவன் அந்த காரியத்துக்காய் நம்ம ஜெபிக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ஜபத்துல தேவன் வல்லமையா இறங்கும்படியாக சோனியாமா ஜெபிங்க. சோனியாமா வல்லமை தேவனே ஸ்தோத்திரம் வருகிற காலை நேரத்தில் நோக்கி கூப்பிடுகிற தாவே ஆவியானவரே எங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை கேட்டு பதில் தருகிற தேவனா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 ஆவியானவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம இருக்கிற ஒவ்வொரு ஜபத்திற்கு அதிசயிக்கிற தேவனா இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே சகோதரர்களை கத்திற்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா அவர்கள் வீட்டில் இருக்க ஜபத்தை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. நீங்களே பேசுங்க கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. ஆண்டவரே நாங்கள் நீங்கள் பெருகும் ராஜா கிருபை பாராட்டுங்கப்பா. உங்க ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உங்க துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. வல்லமையின் தேவனே ஒரு விசை நீர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த திட்டத்திற்காக நோக்கத்திற்காக ஜபத்தை ஏறெடுத்தீரோ அவர்கள் வீட்டில் ராஜா ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை நீங்க செய்யுங்கப்பா. உங்களை சோதரிக்கிற ராஜா அந்த திட்டத்தை தெளிவித்தீர்கள் ராஜா நிறைவேற்றிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறது தாவே. உங்களை சோதரிக்கிறோம் துதிக்கிற ராஜா மகளுக்கு ஒரு விசை நீங்க இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. சுகமான பிரசவத்தை மகளுக்கு கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிற கர்த்தாவே. சோதரம் 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 கர்த்தாவே. ஆண்டவரே வீட்டில் நடக்கிற ஆண்டவரை கூட்டத்தை அதிசயமா அற்புதமாக நடத்தி தரும் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. வானமனுக்கு சிங்காசன பூமி எனது பாதப்படின்னு சொன்ன தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 அப்பா. தண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான் என்றீரப்பா. அப்பா ஸ்தோத்திர மகளை இதுவரை தாங்கி ஏங்கி தப்பு வித்திர உங்க ஸ்தோத்திர ராஜா. இனி ஒரு காலங்களின் மகளை ராஜா உங்களுடைய கருத்தினால் வழிநடத்துக ராஜா. அவளுக்கு ஏற்ற காலத்தில் சுகமான பிரசவத்தை கட்டளையிட போகிற கிருபைக்காய் சோதரிக்கிறோம் அப்பா. துதிக்கிற ராஜா. அவர்களின் வீட்டில் இருக்கிற ஜபத்தை ராஜா நீ பூர்ண ஆசீர்வாத மகளுக்கு நிறைவேற்றி தர வேண்டுமா ஜபிக்கிற ராஜா. யார் யார் கல்ல இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரே சுகபத்திரமா என்று கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. இது நிமித்த ஒரு பெரிய எழுப்புதல் ராஜா நடக்குது. கிருபை பாராட்டுங்கப்பா. உங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 துதிக்கிற ராஜா. மகளுக்கு செய்கிற கொள்ளாத அவை இப்பொழுது அப்புறப்படுத்தி ஜெபிக்கிற ராஜா. உங்கள் சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. அவளுக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அண்டவரே இதுவரை பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புத காரியங்கள் செய்த என் தேவன் இதையே செய்ய நீர் வல்லவராக
இருக்கிறீரப்பா உமக்கு சோத்திரம் 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 ராஜா வல்ல கரத்தின் மகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம்ப்பா நிறைய காரியத்தை இருக்கிறீர் ராஜா இயேசுவின் மூலமாக நல்ல பிதாவே கேட்டு அப்படியே பதில் தர போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் குடும்பங்களுக்காக ஜெபிச்சு முடிக்கலாம் சிஸ்டர் இவன் ஐசக் ஜோஸ் பிதமா இவர்களை தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும்படியாக வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ஹalleluya சலீனா சிஸ்டர் சுதாகர் பிரதர் ஷைனி சந்தோஷ் இவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக தேவன் இவர்களை தேர்ந்தெடுத்த நோக்கம் நிறைவேறும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 லிடியாமா சார்லஸ் இன்னுமா அவங்க 2 பிள்ளைகள் இன்னும் லிடியாமா பிரசவம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்படியாக மாமனார் மாமியார் இந்த குடும்பத்தை ஒப்பு கொடுத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 இந்த குடும்பத்தை வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக உபவாச நாட்களை தேவன் அங்கீகரித்து அவர்களோடு இடைப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 பொன்னிமாவுடைய காரியங்களிலே தேவன் எல்லாவற்றிலும் இறங்கணும் பென்ஷன் காரியத்துக்காக அவங்க ரொம்ப நாளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காரியத்துக்காய் தேவன் இறங்கணும் சுகபலன் ஜீவன் தரணும் அந்த மகளுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்யணும் சொல்லி அந்த மகளை பயன்படுத்தணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ராஜகாரி சிஸ்டர் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் அவர்களை சந்திக்கும்படியாக அனுஷ்யா பிள்ளைகளை தேவன் வல்லமையாய் நடத்தும்படியாக அனுஷ்யா மகளை தேவன் இன்னுமாய் தம் பக்கமாய் இழுத்து கொள்ள தேவனுக்காய் பிரயோஜனப்படுகிற மகளாய் மாற அந்த மகளை தேவன் பயன்படுத்தும்படியாக கர்த்தருடைய பயம் அந்த மகளுக்குள் உண்டாகும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 ராஜகனி சிஸ்டர் மாதா கனி சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து மாதா கனி சிஸ்டர் சகாயராஜ் மேத்யூ பிரிசிலா இவர்களை தேவன் பயன்படுத்தும்படியாக கர்த்தர் தாமே வல்லமையாய் நடத்தும்படியாக அந்த குடும்பம் தெரிந்தெடுத்துக் கொள்ளப்படும்படியாக தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் 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 துர்காமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து துர்காமா குடும்பத்தை தேவன் சந்திக்கும்படியாக துர்காமா பத்மநாபன் பிரதர் அவர்களையும் தாயார் அண்ணன் எல்லாரையும் சந்திக்கும்படியாக ரட்சிக்கப்படும்படியாக தேவன் தாமே நல்ல கர்ப்பத்தின் கனி தரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஸ்தோத்திரம் 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 எல்லாம் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சங்கீதா சிஸ்டர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தர் தாமே அந்த மகள் அந்த கணவனார் 2 பிள்ளைகள் அவர்களை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தணும் அவர்களையும் தேவன் சீக்கிரத்துல தம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து டெய்சிமா ரவி 2 பிள்ளைகள் தேவன் அவர்களுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து வல்லமையாய் நடத்தும்படியாக அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க செய்கிற ஊழியத்தை தேவன் மென்மேலும் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் விஷயத்துக்காக நான் மறந்துட்டேன் இது பேர் கூட some church you have to build you sent a message no brother Isaac Nayak எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் ஜெபிங்க ஐசக் நாயக் அவருக்கு கர்த்தர் தாமே அந்த குடும்பத்துல அந்த சபை விழுந்துருச்சாம் which place அசாமா அசாம்ல மழை வந்து எல்லாம் போயிடுச்சாம்
கர்த்தர் திரும்பவும் அந்த இடத்துல சபை ஆராதிக்கும்படியாக அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுக்கும்படியாக எல்லாம் ஒருமனப்பட்டு ஒரு நிமிஷம் ஜெபிங்களேன். நான் இந்த காரியத்தை சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். எல்லாரும் சேர்ந்து ஜெபிங்க. அசாம்ல இருக்கிற அந்த தாமே அந்த இடத்துல சபையை திரும்பவும் தரும்படியாக கர்த்தர் அந்த வழி வாசல்களை திறக்கும்படியாக பெரிய காரியங்களை செய்யும்படியாக பாட்பட்டு உலகம் செய்கிற அந்த மிஷனரி மக்களை அதுவே தேவன் கண்ணோக்கி பாருங்க, ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பாருங்க. அவர்களுக்காய் நாங்கள் மனமிறங்கி செபிக்கிறோம். அப்பா 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 சீக்கிரத்திலே தேவன் ஒத்தாசையை அனுப்புங்க. எங்க இருந்து அனுப்புவீங்களோ தெரியாது, அனுப்புங்க அப்பா. அனுப்பி ஆண்டவரே உங்களுடைய ஊழியர் ராஜா, உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அந்த பிள்ளைகளுக்கு தேவன் பெரிய வழிவாசல்களை திறந்து அதிசயத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்க அந்த இடத்துலதான் போய் செய்ய முடியலனாலும் செய்யற ஜனங்களை செய்யற ஊழியக்காரர்களை நினைத்து செபிக்கிறோம். அவர்களெல்லாம் ஆண்டவரே உமக்காக வைராக்கியமாய் செய்கிறார்களே அப்பா அப்பா அப்பா, அவர்களுடைய ஊழியத்தை பார்த்து ராஜா அவர்களுக்கு தேவைகளை சந்திங்க சந்திங்க சந்திங்க. அந்த குடும்பங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா காரியங்களை செய்யுங்கப்பா. வழி வாசல்களை தரங்க. செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூர்யாமா குடும்பத்தை ஒப்பு கொடுத்து சூர்யாமா விஜய் பிரதர் 2 பிள்ளைகள் ஜீவன் ஷீபா இவர்களை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மணி சிஸ்டர், ரவி பிரதர், இன்னுமாய் பென்னி, இன்னுமாய் தாயார் இவர்களெல்லாம் தேவன் சந்தித்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக தேவனுக்காய் பிரகாசிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் சூத்ராம் 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 சூத்ராம். ஜெயந்தி சிஸ்டர் குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக அந்த குடும்பத்தை தேவன் சீக்கிரத்துல ரட்சிப்புக்குள் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மனுஷமா குடும்பம் குளோரிமா குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களாம் ரட்சிக்கப்படும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டி ஆண்டி தேவன் பயன்படுத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடியனுடைய குடும்பத்தை தேவன் ரட்சிக்கும்படியாக ஊழியம் செய்யுமா, நல்ல ஊழியம் செய்யறதுக்கு தேவன் பலன் தரும்படியாக உண்மையை உத்தமமாய் செய்யும்படியாக திரும்ப பாராட்டும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஜனங்களாக ரட்சிக்கும்படியாக இங்க இருக்கிற புறஜாதிகள் ரட்சிக்கப்படும்படியாக தேவன் சீக்கிரத்திலே பெரிய மாபெரும் ரட்சிப்பை கட்டளையிடும்படியாக ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேவன் சீக்கிரத்திலே கொண்டு வந்து சேர்க்க போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படும்படியாக பீட்டருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பசி குடும்பம் ரட்சிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்யகுமார் இவர்களை தேவன் பரலோகத்துக்கு நேராய் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் வல்லமையாய் பயன்படுத்தணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல அந்த சொன்னப்போ எல்லா ஊழியர்களுக்காகவும் அந்த ஊழியக்காரர்களுக்கு அசாம்ல செய்யற ஊழியக்காரருக்காக இன்னுமா இமாச்சல் பிரதேஷ்ல செய்கிற அந்த ஊழியக்காரருக்காக இன்னும் அந்த ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இமாச்சல் பிரதேஷ்ல கோபால் பையா சீமா தீதி அவர்கள் செய்கிற ஊழியத்துல
தேவன் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்புறம் அசாம்ல இருக்கிற ஊழியர்களுக்காக, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற ஊழியத்துக்காக, மத்திய பிரதேஷ்ல இருக்கிற ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் இன்னும் அந்த தெலுங்கானால ஷக்கீனா சபைக்காக, அந்த சபையில பெரிய எழுப்புதல் உண்டாகணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படி யாரெல்லாம் மறந்தோமோ ஏசப்பா, அவர்களெல்லாம் உங்க கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்கள் எல்லாம் அப்படியே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஆகும். சந்தோஷ் இன்னைக்கு எக்ஸாம் எழுதுறான். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை தான் கருத்துல ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மதிப்பெண்களை பெறணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் வரும்பொழுது, காலேஜ் போய் வரும்பொழுது, வேலைக்கு போய் வரும்பொழுது கர்த்தர் பத்திரமாய் கொண்டு வர தேவ தூதர்கள் பாதுகாக்க தேவன் கட்டளையிட போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா தீக்கும், ஆபத்துக்கும், நாசத்துக்கும், மோசத்துக்கும், விக்கனங்களுக்கும், பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படும்படியா எல்லா கனமும் துதி மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. நாம் சிறுகவும் அவர் பெருகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கனமாகி மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா அல்லேலூயா Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. Praise the Lord. எல்லாருக்கும் praise the Lord. எல்லாருக்கும் bye 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 bye.